ஹலோ காய்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் சூப்பரான சைனிங்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. எஸ்பெஷலி செல்சி வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். ஏன்னா ஆண்ட்ரே சாண்டாஸை வந்து மேன்செஸ்டர் யுனைட்டடுக்கு ஒரு நல்ல ப்ரைஸுக்கு விற்றாங்க. அதே சமயம் பலஸ்ட்ரா இந்த மாதிரியான நல்ல ஹை பொட்டன்ஷியல் பிளேயர்ஸை வழக்கம் போல் அவங்க செய்கிறது தான். பட் அதே மாதிரி யங் பிளேயர்ஸை சைன் பண்ணிருக்கப்போ அந்த ப்ராஜெக்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற பிளானில் இப்போது டேனி வெல்பேக்கை சைன் பண்ணியிருக்காங்க பிரைட்டன்லேருந்து. இதை ஏன் சூப்பர் சைனிங் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இப்போ டேனி வெல்பேக் வந்து வெரி ஹை பொட்டன்ஷியல் யங்ஸ்டர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு 31 வயசாச்சு. ப்ரீமியர் லீக்கில் வெரி வெல் டெஸ்டட். இருந்தாலும் ப்ரீமியர் லீகோட டாப் ஸ்ட்ரைக்கர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆவரேஜான பிளேயர். பட் இருந்தாலும் ஏன் அவரை சூப்பர் சைனிங் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை, அவரோட ஸ்பெஷாலிட்டி. டேனி வெல்பெக் வந்து ஃபெர்குசன் ஈராவோட கடைசி டைமில் சைன் பண்ணப்பட்ட அவர் வந்து அவர் சைன் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஃபெர்ஜியோட ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் பொட்டன்ஷியல் சைனிங்ஸு டேனி வெல்பெக். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபெர்ஜியோட ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் எந்த மேன்செஸ்டர் யுனைடெட் பிளேயரும் மேனேஜரும் வெல்பேக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணல. ஆர் வெல்பேக் வந்து அவர் கொடுக்கப்பட்ட சான்சஸை நல்லா யூஸ் பண்ணிக்கல அப்படி தான் சொல்லணும். அதனால அவரை வந்து அடுத்தடுத்து கிளப்ஸுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அவரோட வுல்ஸில் விளாண்டாரு, பிரைட்டனில் விளாண்டாரு. ஸோ அந்த மாதிரி கிளப் சேஞ்ச் பண்ணிருந்தார். எங்கேயுமே ஸ்டெடியாக ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல பர்ஃபெக்ட் சீசன், அவரோட வெரி பெஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எந்த கிளப்லேயுமே இல்லை. எந்த கிளப்லேயுமே பெர்மனண்ட்டான ஸ்டார்டிங் ஸ்ட்ரைக்கர் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இந்த சைனிங் வந்து செல்சிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு மேலே அந்த டிஃப்ரெண்ட் டைனமிக்ஸ் பிச்சில் கொடுக்குற அபிலிட்டி வந்து வெல்பேக் உண்டு. இப்போ வெல்பேக் வந்து நீங்கள் ஜோ பெட்ரோ இருக்கிறப்போ வெல்பேக்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதில்ல. ஜோ பெட்ரோ தான் கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கராக ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. கம்பேரிட்டிவ்லி ஜோ பெட்ரோவும் டேனி வெல்பேக்கும் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஜோ பெட்ரோ வந்து மோர் ஆன் பால் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கர். எப்படின்னா அதிகமாக பந்தோட காண்டாக்ட் பண்ணி பிளேயர்ஸோட, அதாவது லெஃப்டில் ரைட்டில் சென்டரில் விளாட்றவங்க கூட காண்டாக்ட் பண்ணி ட்ரிபிள் பண்ண ட்ரை பண்ணி ஷாட் பண்ணுற கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைக்கரு. பட் டேனி வெல்பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, பாக்ஸ்குள்ளே தான் இருப்பார். பாலை நீங்கள் அவருக்கு பாஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற கேட்டகரி. பட் கிரவுண்ட் பாஸஸில் டேனி வெல்பேக்கை பெரும்பாலும் நம்ப முடியாட்டியும், டேனி வெல்பேக்கோட ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் என்னென்னா ஏரியல் எபிலிட்டி. ஹெட்டரில் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியர் லீக்கில் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட்டு ஹெட்டர்ஸ் ஆஃப் த பால் அப்படின்னா டேனி வெல்பேக்கை சொல்லலாம். ஈவன் ஸ்ட்ரைக்கர்ஸ்னு கன்சிடர் பண்ணுறப்போ ஹாலண்ட் மாதிரியான ப்ரீமியம் ஸ்ட்ரைக்கர்ஸை விடையுமே டேனி வெல்பேக்கோட ஹெட்டர்ஸ் வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ப்ரீமியர் லீக் கேம்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும். அதோட ப்ரீமியர் லீக்கில் வெரி வெல் வெட்டட், அதாவது ப்ரீமியர் லீக்லேயே பிறந்து ப்ரீமியர் லீக்கில் மட்டுமே இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்கர் வெல்பேக்கு. ஸோ அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பாக முடியும். அதை வந்து செல்சி வந்து பர்சனலாகவே போன சீசன் ஃபீல் பண்ணாங்க வெல்பேக்கால். ஸோ இப்போது வெல்பேக் மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறப்போ நீங்கள் வந்து அந்த 60 நிமிஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு கேம்லையுமே ஒரு நியூ பிளானு, ஒரு நியூ செட்டப்புக்குள்ளே வெல்பேக்கை உள்ளே கொண்டு வர முடியும். ப்ளஸ் வெல்பேக் மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் உள்ளே நிற்கிறப்போ ஜோ பெட்ரோக்கு அது வந்து இன்னும் நிறைய ஸ்பேஸை கொடுக்கும் விளாட்றதுக்கு. எஸ்பெஷலி வித் பின்னாடி இப்போது கோல் பால்மர் ஆல்ரெடி இருக்கார். மார்கன் ராஜர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க 117 மில்லியன் கொடுத்து. ஸோ நிறைய கிராசஸ் அண்டு ரொம்ப பெரிய ஏரியல் அட்டாக்ஸ் வந்து வெல்பேக்ஸ்லேருந்து எதிர்பார்க்க முடியும். பெருசாக ஸ்ட்ரைக்கராக ஸ்டார்ட் பண்ணி 20 கோல் 30 கோல் அப்படின்னு பண்ணி செல்சிக்கு டைட்டில் கொடுக்காட்டியும் வெல்பேக் வந்து ரொம்ப குருஷியலான கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையவே இருக்குது. அதாவது 80+ மினிட்ஸில் வராரு. லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் 2 சான்ஸ், 2 ஏர் பால் கரெக்டாக கொடுத்தாலும் போதும் அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி வெல்பேக்கு இருக்குது. ஸோ செல்சியோட இந்த சீசனில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கான ட்ரான்ஸ்ஃபர்ஸில் வெல்பேக்கோட சைனிங்கும் ஒன்று. ஸோ பார்ப்போம் எந்த அளவு
ஜாபி அலோன்ஸோ வெல்பேக்கை நல்லா யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு. சின்ன வயசுலேன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் அப்படின்னா நான் காலேஜ் படிக்கிறப்போ அந்த பீரியட்லேருந்தே வெல்பேக் வந்து எங்களுக்கு ஃபிஃபாவில் ஒரு ரொம்ப நல்ல ஸ்ட்ரைக்கர். ஃபிஃபாவில் வந்து அப்போ வந்து ஃபிஃபா 12 ஃபிஃபா 13 அந்த பீரியட்லேயே டேனி வெல்பேக்கை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவரை இப்போ வந்து நமக்கு பிடிச்ச கிளப்பில் வெல்பேக்கை பார்க்குறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக அவரோட பொட்டன்ஷியலை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டேஜ் அவருக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபெர்ஜிக்கு அப்புறம் வெல்பேக்குக்கு வந்து சான்சஸ் கிடைச்சாலும் அந்த மாதிரி டைட்டில் வின்னிங் சைடோட தன்னை இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. எல்லாமே மிட் டேபிள் கிளப்ஸ்லேயே இருந்தனால அவருக்கு வந்து பெரிய டைட்டில் சான்சஸ்லாம் கிடைக்கல. இப்போது செல்சிக்கு வந்திருக்கிறது அவருக்கு அந்த டைட்டில் சான்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். செல்சிக்கும் டைட்டில்ஸ் ரொம்ப அவசியம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இது வந்து செல்சிக்கு ரொம்ப நல்ல சைனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.